மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் அதிகாரம் 3 மற்றும் 4 கேள்விகளும் பதில்களும். கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்காக தாவீது குறித்து வைத்த ஸ்தலம் எது? எபூசியனாகிய ஒர்னானின் களம். ஒர்னானின் களம் எங்கே இருந்தது? மோரியா மலையில். சாலமோன் தனது ராஜ்யபாரத்தின் எத்தனையாவது வருஷத்தில் ஆலயம் கட்டத் தொடங்கினான்? 2வது வருஷத்தில். சாலமோன் ஆலயம் கட்டத் தொடங்கிய மாதமும் தேதியும் என்ன? 2ஆம் மாதம் 2ஆம் தேதி. ஆலயத்தின் அஸ்திபாரத்தின் நீளம் என்ன? 60 முழம். ஆலயத்தின் அஸ்திபாரத்தின் அகலம் என்ன? 30 முழம். ஆலயத்தின் அஸ்திபாரங்களின் முழம் எந்த அளவின்படி இருந்தது? முற்காலத்து அளவின்படி. ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழ நீளமாய் இருந்தது எது? முகப்பு மண்டபம். முகப்பு மண்டபத்தின் உயரம் என்ன? 120 முழம். முகப்பு மண்டபத்தின் உட்புறத்தை சாலமோன் எதினால் மூடினான்? பசும்பொன் தகட்டினால். ஆலயத்தின் பெரிய மாளிகையை சாலமோன் எவைகளால் செய்து பசும் பொன்னினால் இழைத்தான்? தேவதாரு பலகைகள். பெரிய மாளிகையின் மேல் சாலமோன் எவைகளை சித்தரித்தான்? பேரிச்ச வேலையும் சங்கிலி வேலையும். பெரிய மாளிகையை சாலமோன் எவைகளால் அலங்கரித்தான்? இரத்தினங்களால். பெரிய மாளிகையில் இழைக்கப்பட்ட பொன் டேஷ் பர்வாயிமின் பொன்னாயிருந்தது. பெரிய மாளிகையின் சுவர்களிலே சாலமோன் கொத்து வேலையால் டேஷ் செய்வித்தான்? கேருபீன்களை செய்வித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தின் நீளம் மற்றும் அகலம் எவ்வளவு? 20 முழம். மகா பரிசுத்தமான ஆலயத்தை சாலமோன் எவ்வளவு பொன்னினால் இழைத்தான்? 600 தாலந்து. ஆணிகளின் நிறை எவ்வளவு? 50 பொன் சேக்கல். மகா பரிசுத்தமான ஆலயத்தில் சாலமோன் சித்திர வேலையாய் எவைகளை உண்டு பண்ணினான்? 2 கேருபீன்கள். சாலமோன் கேருபீன்களை எவைகளால் மூடினான்? பொன் தகட்டால். கேருபீன்களுடைய செட்டைகளின் மொத்த நீளம் எவ்வளவு? 20 முழம். கேருபீன்கள் ஒவ்வொன்றின் ஒரு செட்டையின் நீளம் என்ன? 5 முழம். கேருபீன்களின் முகங்கள் எங்கே நோக்கி இருந்தன? ஆலயத்து உட்புறமாக. சாலமோன் திரையை எவைகளால் உண்டு பண்ணினான்? இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் மற்றும் மெல்லிய நூல்களால். சாலமோன் திரையில் எவைகளின் உருவங்களை உண்டு பண்ணினான்? கேருபீன்களின்.
சாலமோன் ஆலயத்திற்கு முன்னாக எவைகளை உண்டாக்கினான்? 2 தூண்கள். ஆலயத்தில் முன்னாக உண்டாக்கப்பட்ட தூண்களின் உயரம் எவ்வளவு? 35 முழம். தூண்களுடைய முனைகளின் மேல் எவைகள் உண்டாக்கப்பட்டன? 5 முழ உயரமான கும்பங்கள். சந்நிதிக்கு முன்னிற்கும்படி சாலமோன் எவைகளை பண்ணினான்? சங்கிலிகள். சாலமோன் எவைகளை சங்கிலிகளின் கோத்தான்? 100 மாதளம் பழங்கள். ஆலயத்தின் வலதுபுறத்திலுள்ள தூணுக்கு என்ன பெயர்? யாகின். ஆலயத்தின் இடதுபுறமுள்ள தூணுக்கு என்ன பெயர்? போவாஸ். 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து கேள்வி பதில். வெண்கல பலிபீடத்தின் அளவு என்ன? நீளம் 20 முழம், அகலம் 20 முழம், உயரம் 10 முழம். சாலமோன் கடல் தொட்டியை எதினால் வார்ப்பித்தான்? வெண்கலத்தினால். வெண்கல கடல் தொட்டியின் நீளம் மற்றும் அகலம் என்ன? நீளம் 10 முழம், அகலம் 5 முழம். வெண்கல கடல் தொட்டியின் சுற்றளவு என்ன? 30 முழ நூலளவு. கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தவை என்ன? ரிஷபங்களின் உருவங்கள். ரிஷபங்களின் 2 வரிசைகள் எதனோடே ஒன்றாய் பார்க்கப்பட்டிருந்தன? கடல் தொட்டி. 12 ரிஷபங்களின் மேல் நின்றது எது? கடல் தொட்டி. கடல் தொட்டியின் கனம் எவ்வளவு? 4 விரற்கட்டை. கடல் தொட்டியின் விளிம்பு எதை போல் இருந்தது? பான பாத்திரத்தின் விளிம்பு மற்றும் லீலி புஷ்பம் போல். கடல் தொட்டி எவ்வளவு தண்ணீர் பிடிக்கும்? 3000 குடம். சாலமோன் கழுவுகிறதற்காக எவைகளை உண்டாக்கினான்? 10 கொப்பரைகள். 10 கொப்பரைகளிலும் எவைகளை கழுவுவார்கள்? சர்வாங்க தகனமாகிறவைகள். யார் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு கடல் தொட்டி இருந்தது? ஆசாரியர்கள். சாலமோன் எத்தனை பொன் விளக்கு தண்டுகளை செய்தான்? 10. சாலமோன் எத்தனை மேதைகளை செய்தான்? 10. சாலமோன் செய்த பொன்கலங்கள் எத்தனை? 100. சாலமோன் பிரகாரங்களின் மேல் கதவுகளை எதினால் மூடினான்? வெண்கலம். செப்பு சட்டிகளையும் கரண்டிகளையும் கலங்களையும் செய்தவன் யார்? ஈராம். 2 வளை பின்னலிலும் இருக்கிற எத்தனை மாதம் பழங்கள் செய்யப்பட்டன? 400. வெண்கலத்தால் செய்யப்பட்ட பனிமுட்டுகளை ஈராம் அபி எங்கே வார்த்தான்? சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையில். எதினுடைய நிறை தொகைக்கு அடங்காததாயிருந்தது? வெண்கலம். ஆலயத்தில் எவைகளின்
கதவுகள் எல்லாம் பொன்னாயிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம், ஆலயமாகிய வீடு மற்றும் ஆலயத்தின் வாசல். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.